நம் நாட்டு மக்களுக்காக, நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களிலே ஒரு தலைவருடைய வரலாற்றின் ஒரு சிறிய பகுதியை இப்போது நாம் காண்போம். நம் தேசம் விடுதலை அடைய தன் வாழ்க்கையவே தியாகம் செய்தவர். வாழ்நாள் முழுவதும் நமக்காகவே வாழ்ந்தவர். திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கடைசி வரையில் நமக்காகவே, நம் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த அரும்பெரும் தலைவர், ஏழைகளின் தலைவர், ஏழைகளுக்காக பாடுபட்டவர். ஏழை மக்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த தேசம் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த தேசத்தினுடைய கௌரவம் உயர்த்தி, இந்த கௌரவத்தை நம் மக்கள் அனுபவிக்க வேண்டும். நம் தேசத்தை உலக அரங்குகள் மதிக்க வேண்டும் என்று நினைத்து தன் வாழ்நாளில் மக்களுக்காக கண்ணும் கருத்துமாக வாழ்ந்த அந்த தலைவன் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன். அந்த தலைவன் இருந்த கட்சியை வேண்டுமானால் மாற்றுக் கட்சிக்காரர்கள் குறைத்து பேசியிருப்பார்களே ஒழிய, அந்த தலைவன் ஒரு காலமும் மாற்று இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கூட குறைத்து பேசியதில்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா சொல்வது போன்று அந்த தலைவனை எந்த ஒரு அரசியல் தலைவரும் குறைத்து சொன்னதில்லை. முள்ளில் பூத்த ரோஜா என்று கூட சில முதுவர் தலைவர்கள் அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்காகவே வாழ்ந்தவர். நம் நாட்டினுடைய இராணுவ பலத்தை உயர்த்தி, நம் நாடு வல்லரசு நாட்டுக்கு நிகராக இராணுவ பலத்தை உயர்த்தியவர். நம் தேசத்தை தொட்டு பார்க்க அருகில் இருக்கக்கூடிய தேசம் அஞ்சும் அளவிற்கு நம் நாட்டினுடைய இராணுவ பலத்தை உயர்த்தியவர். உலக அரங்கிலே இந்தியாவிற்கு புகழை சேர்த்தவர். தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த தலைவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் வழியிலே நாம் நடப்போம். அந்த தலைவனை ஒரு கணம் நினைப்போம். அந்த தலைவனின் புகழை நாம் நெஞ்சிலே நிலைநிறுத்தி வாழ்வோம். என்றும் வாஜ்பாய் புகழ் வாழ்க என்று சொல்லி அவருடைய அந்த கருத்துக்களை, அவருடைய வாழ்க்கையினுடைய சிறு சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.